Hey guys, it's me Purnima Sendil Kumar. Welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம zipline activity பத்தி பாப்போம். ரீசன்ட்டா மணாலில zipline-ல பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ்ல வந்து போட்டுருந்தாங்க. நாக்பூர்ல இருந்து வந்த ஃபேமிலி 10 வயசு பொண்ணு வந்து இந்த மாதிரி zipline-ல வந்து போயும்போது அருந்து வந்து விழுந்துருச்சு. ஆக்சுவலா அந்த பாப்பா வந்து ரெண்டு கையும் விட்டுருக்கு. ஸோ விடாமல் இருந்திருந்தா கூட அதை பிடிச்சிக்கிட்டே அப்படியே கொஞ்சம் வந்துட்டு இருக்கலாம். ஸோ ரெண்டு கையை விட்ட டைமில் அந்த இது வந்து அருந்து வந்து கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்ததுலேருந்தே வந்து மனசே சுத்தமாக சரியில்லை. அந்த பாப்பா பாவம் கீழே விழுந்து எவ்வளோ அடிபட்டிருக்குமோ என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த பாப்பா சீக்கிரமாக ரெக்கவர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அந்த நியூஸை பார்த்ததுலேருந்தே ஒரு பயம் வந்துச்சு. நம்ம எப்படி தைரியமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரியல. இன்னும் கேட்டால் நானுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டியில் பாதி தூரத்தில் வந்து மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க தான் பார்த்திங்களா கயிறு கட்டி என்னை இழுத்து கொண்டு வந்தாங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லா பக்கமும் இருக்குது. பட் அங்கே வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் செக் பண்ணுறாங்கன்றது வந்து நமக்கு தெரியல கண்டிப்பாக. அதே மாதிரி ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நியர்பை மெடிக்கல் சப்போர்ட்லாம் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. இந்த ஜிப்லைன் ஆக்டிவிட்டிக்கு எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 600 rupees வந்து வாங்கினாங்க பர் பர்சன். ஆக்சுவலாக வந்து இது 200 rupees ஒர்த்து தான். நாங்கள் இன்னொரு பக்கம் போய் கேட்கும்போது 200 rupees தான் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. 2 பேர் கப்பலாக போகும்போது கைப்பிடிச்சி போகலாம் அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. பட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கனால எனக்கு கையெல்லாம் பிடிக்க வேணாம், நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் வேணால் அந்த செல்ஃபி கேமரா வச்சுட்டு போங்க. ஏன்னா 2 கையும் விட்டுட்டு அவர் போனோன்னா எனக்கு கொஞ்சம் அது வந்து பயமாக இருந்துச்சு. அதனால் நான் கையெல்லாம் பிடிக்க வேணாம், நீங்கள் சிங்கிளாகவே போங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சாச்சு. நான் போகும்போது தான் கிட்டத்தட்ட ஒரு 60% கிட்ட தூரம் போயிட்டேன். அடுத்து ஒரு 40% வந்து எனக்கு போகவே இல்லை. என் வெயிட்டுக்கு ஏன் போகலன்னு தெரியல. பட் நான் அங்கேயே ஸ்டாப் ஆகிட்டேன், வரவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பையன் வந்துட்டு கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இழுத்து ட்ராக் பண்ணிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு பயமாயிடுச்சு கீழே பார்க்கும்போது சீரியஸாக. தூரத்தில் பார்த்தீங்கன்னா நான் கையில் வந்து தூங்கிட்டு இருப்பேன். எனக்கு செம்ம பயமாக இருந்துச்சு. ஏன் நம்மளது போகல, நம்ம வெயிட்டாக தானே இருக்கோம், ஏன் போகல அப்படின்னு நான் யோசிச்சுட்டு கீழே வேடிக்கை பார்த்துட்டு என்ன பண்ணுவான் இவன் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் பார்த்தா அவன் வந்துட்டு ஏதோ ஒரு கயிறு மாதிரி ஒன்று கட்டி அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு இழுத்து விட்டான். எனக்கு ஒரே சிரிப்பாச்சு, கயிறு கட்டி இடுற நிலமே ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அவரும் கை பிடிச்சிட்டு வந்திருந்தா கூட 2 பேரும் ஒன்றா வந்து சேர்ந்துட்டு இருக்கலாம் போல இருக்கு. என்னோட பிரதர் வந்து இன்னொரு ஜிப்லைன்ல ரிட்டர்ன் போயிட்டு இருக்காரு. என்னை கிண்டல் பண்ணிட்டே போறாங்க. அப்படி பார்த்து இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கீழே லேண்ட் பண்ணிக்கோ. நல்லா உட்காந்துக்கோ கம்ஃபர்டபுளா. ரோப் பிடிச்சி மேலே ஏத்திக்க சொல்ற, லூஸ் பண்ற சொல்றதுக்கு மேலே ஏத்திரி. ஹெல்ப் பண்ணுவா பூர்ணி. வந்துருவீல மேல பார்த்து வா. வேணாம்
ஒரு கையில ஒண்ணு ஆகாது, நல்லா சொல்லிப்பா, பயப்படாத நீ. பயந்தினாலே நான் செல்ஃபி ஸ்டிக் நல்லா இருந்தது, சுத்தாம இருந்தது. செல்ஃபி ஸ்டிக் பிடிச்சிட்டு நான் ஏறப்பேன். 2 பேர் போக முடியாது. ரிட்டர்ன் வரும்போது 2 பேர், போகும்போது சிங்கிள் ஆட்ருக்கு. 2 பேர் போக முடியுமா தெரியல, கேட்குறேன். சரி நீ போ, ஆப்ஷன் இல்லை. தொங்கிக்கோ, நல்லா கம்ஃபர்டபுளா. தைரியமா போ. ஒவ்வொருத்தர் தான் போக முடியும். ரெடி? உள்ளுக்குள்ள செம்ம பயத்துல இருக்க. It's 360 rotated. மழை பெஞ்சு இருந்தனாலயா என்னன்னு தெரியல, ஆனால் பயங்கர சில்லுன்னு இருந்துச்சு இந்த இடம். அப்படியே கையெல்லாம் விரைச்சிக்கிட்டு வாயில தான் மூச்சு விடுற மாதிரி வந்து இருந்துச்சு. வந்து நிற்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்துல இடித்து அப்படியே ஸ்டாப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு எனக்கு. அப்போது ஜிப்லைன் வந்து கண்டிப்பாக பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு. உங்களோட சேஃப்டி மெஷர்ஸை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.